ஒரு சிறிய கிராமத்துல இரவு 12 மணிக்கு அனைவரும் தூங்குற நேரம். ஒரு கோவில்ல மட்டும் விளக்கு அணையாம எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த வெளிச்சத்துல ஒரு பெண் அழுதபடி இருந்தா. அம்மா, என் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுன்னு. அன்னைக்கு இரவு நடந்த சம்பவம் என்ன? அந்த சக்தி யாரு? இரவுல அதிகமான சக்தியை தரும் அம்மன். அந்த மர்மமான தேவியை பத்தி இன்னைக்கு நாம பார்க்கலாம். வராகி அம்மன். வாங்க கதையோட பயணிக்கலாம். பழைய புராணங்கள்ல வராகி அம்மன் சக்தி வாய்ந்த தேவியா கருதப்படுறாங்க. அவங்க சப்த மாதர்கள்ல ஒருவர். அவரோட முகம் பன்றியோட முகம். பன்றி என்பது பூமியை காப்பாத்தின விஷ்ணுவோட அவதாரம். அந்த சக்தியோட பெண் வடிவம் தான் வராகி. அவர் அசுரர்களை அழிக்கிற சக்தி, தீய சக்திகளை கட்டுப்படுத்துகிற சக்தி. இந்த கோவில் இருக்கிற இடம் ஒரு காலத்தில் அடர்ந்த காடு. அந்த இடத்துல சித்தர்கள் தவம் செஞ்சாங்கன்னு கிராம மக்கள் சொல்கிறாங்க. இந்த இடத்துல விசித்திரமான ஒரு ஒளியும் ஒரு விதமான தெய்வீக வாசனையும் வரும். சுமார் 50 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பம் இருந்துச்சு. அவங்களுக்கு தொடர்ந்து பல பிரச்சனைகளும் சில அமானுஷ்ய சக்தியும் அந்த குடும்பத்துக்கு துன்பத்தை கொடுத்துச்சு. வீட்டில் அமைதி இல்லை. அந்த குடும்பத்தில் உள்ள பொண்ணுக்கு ஒரு கனவு வந்தது. ஒரு பிரகாசமான ஒளி. அந்த ஒளியிலிருந்து பன்றியின் முகம் கொண்ட ஒரு தெய்வீக உருவம். நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னை கண்டுபிடின்னு. அந்த பொண்ணு பயந்து எழுந்தா. அந்த கனவு அவளுக்கு தொடர்ந்து வந்துச்சு. அந்த கனவை பற்றி அந்த பொண்ணு அவள் வீட்டில் இருக்க எல்லார்கிட்டேயும் பேசினான். அந்த பொண்ணு தன்னோட குடும்பத்தோட கனவுல பார்த்த இடத்த தேட ஆரம்பிச்சா. அந்த இடம் கனவுல பார்த்த மாதிரி ஒரு மரத்தோட பக்கத்தில் இருந்துச்சு. மரத்தின் அடியில் மண்ணு தோண்டின போது ஒரு பழைய சிலை கிடச்சிது. அதை பார்த்த எல்லாருக்கும் அதிர்ச்சி. அந்த சிலை வராகி அம்மனோட சிலை. அந்த இடத்துல மக்கள் கோவிலை கட்ட ஆரம்பித்தாங்க. பல ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தேவர்லாம் அசுரர்களால் மிகவும் துன்பப்பட்டாங்க. அப்போது பராசக்தியின் உத்தரவால் அவள் தேவியின் படைத்தளபதியாக உருவெடுத்தா. அவள் தான் வராகி அம்மா. பல்லூர் கிராமத்தில் காளிங்கன்ற மந்திரவாதி குழந்தைங்களை கடத்தி பலி கொடுத்துட்டு இருந்தான். அவன் பல்லூர் மந்திரக்காளியை மந்திர கட்டுகளால் கட்டுப்படுத்தி வச்சான். மந்திர கட்டுகளால் கட்டுப்பட்டு இருந்த மந்திரக்காளி மிகவும் துன்பப்பட்டாங்க. வராகி அம்மா தன்னோட சகோதரிகள் 6 பேரோட அந்த கோயிலுக்கு போனாங்க. மந்திரக்காளியை கோவிலின் நுழைவு வாயில திறக்க சொன்னாங்க. ஆனால் மந்திரக்காளி நுழைவு வாயில திறக்கலை. அவங்க மந்திரவாதி வந்துடுவான், உன்னையும் மந்திர கட்டுகளால் கட்டிடுவான்னு வராகி அம்மனை எச்சரித்தாங்க. வராகி அம்மா நுழைவு வாயில திறக்க சொல்லி உள்ளே போனாங்க. மந்திரவாதி கோயிலின் கதவை எட்டி உதச்சி உள்ளே போனான். அங்கே கோவத்தோட உச்சத்தில் இருந்த வராகி அம்மா மந்திரவாதியை 2 கூறுகளாக வெட்டி தன் கோவத்தை தீர்த்துக்கிட்டாங்க. மந்திரக்காளியை மந்திர கட்டிலிருந்து விடுவிச்சாங்க. அன்னையிலிருந்து வராகி அம்மா பல்லூர் கிராம தேவதையாக ஆனாங்க. இது ஒரு கதை இல்லை, ஒரு நினைவூட்டல். நம்பிக்கை இருக்கிற இடத்துல தெய்வம் இருக்கும். அதர்மம் அதிகமாகும் போது சக்தி தோன்றும். வராகி அம்மன் போர் தெய்வம் மட்டும் கிடையாது, அவர் பக்தர்களோட பாதுகாவலன். பஞ்சமி திதியில் வழிபட்டா தடைகள் நீங்கும்னு பக்தர்கள் சொல்கிறாங்க. 64 யோகினிகளுடன் தொடர்புடைய சக்தி வராகி அம்மனோட சக்தி. எதிரிகள் தடைகள் குறையும்னு, மனதைரியம் அதிகரிக்கும், திடீர் பிரச்சனைகள் சரியாகும்னு, கெட்ட சக்திகள் கூட நீங்கும்னு வராகி அம்மனோட பக்தர்கள் இன்றைக்கும் வராகி அம்மனை வழிபட்டுட்டு இருக்காங்க.